ஹலோ மக்களே, இன்றைக்கி சண்டே. இன்றைக்கி ஒரு ஃபன் ஃபில்டு சண்டேன்னு தான் சொல்லணும். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஐம் சாரி அபவுட் தேட். இன்றைக்கி காலையில் ஒரு சேஞ்சுக்கு டீ வித் சுகர் குடித்தேன். என்னமோ குடிக்கணும் போல் இருந்தது. இது பார்த்திங்கன்னா என்னோடய பொண்ணு ரொம்ப பிஸியாக ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பண்ணிகிட்ருக்கா. அவளோட பெரியம்மாவுக்கு ஒரு கிஃப்ட்டு பர்த்டே இன்றைக்கி. அதுக்காக எல்லோரும் இன்றைக்கி ஃபேமிலி கெட் டுகெதற்காக கிளம்பிட்டுருக்கோம். நேற்று நைட்டு இதை கேப்சர் பண்ண ரொம்ப பிஸியாக ஒரு கீ செயின் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ காலையில் எல்லோரும் எழுந்து ரெடி ஆகிடுச்சு. மேடம் கிளம்பியாச்சு, நானும் கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள்லாம் போகிறோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ப்ரௌன் ரைஸ் பண்ணியிருந்தேன். ப்ரௌன் ரைஸ் நிறைய மீந்து போச்சு. ஸோ அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு மண்டே உடச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் குயிக்காக ஒரு ஐடியா தோணுச்சு. இதை மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மாதிரி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுனால கொஞ்சம் கடக்காக இருந்தது. அதனால் பல்ஸ் மோடில் விட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி ரவை, வெந்த அரிசி ரவை எப்படி வருமோ அந்த மாதிரி வந்தது எனக்கு பல்ஸ் மோடில் பண்ணதுனால. இதுதான் அது பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு உப்மா மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு அரிசி உப்மாவுக்கு பண்ணுற தடுக்கா எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் ப்ரிஃபரபிள், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, காஞ்ச மிளகா நான் டைரெக்டாக போடல. அதுக்கு பதில் ஒரு பொடியாக அரைச்சி போட்டிருக்கேன். அந்த பொடி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வரமிளகா, இதெல்லாம் நல்லா கோர்ஸாக பொடி பண்ணிவிட்டு அதை இந்த தடுக்காவில் சேர்த்து ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த துவரம்பருப்பு வேகிற அளவுக்கு கொஞ்சம் நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். துவரம்பருப்பு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதில் வேகணும், மிச்சதெல்லாம் வறுபட்டாச்சு. ஸோ அது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த பல்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ப்ரௌன் ரைஸ், நான் ப்ரௌன் ரைஸ் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் ஒயிட் ரைஸும் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட கலந்து அது மேலே ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் இதையும் போட்டு கலந்து கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா ஒரு அரிசி உப்புமா அந்த டேஸ்ட்டில் இல்லைனாலும் டெஃபினட்டாக தப்பு சொல்ல முடியாது, நல்லாவே இருந்துச்சு. பொண்ணுக்கு அது பழைய சாதம் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு கொஞ்சமாக இட்லி மாவு இருந்ததுனால அதை ஒரு மசாலா ஸ்பைசி ஆந்திரா ஸ்டைலில் பட்டன் இட்லி மாதிரி பண்ணேன். இதோட ரெசிபி நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். இதுதான் நான் சொன்ன லெஃப்ட் ஓவர் பழைய சாதத்தோட அரிசி உப்புமா. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி நாங்கள் ஃபேமிலி கெட் டுகெதர் போயிருந்தோம். அங்கே ஒரு சின்ன ஃபோட்டோஷூட் செல்ஃபி கிளிக் பண்ணேன். இது பார்த்திங்கன்னா ஒரு ராஜஸ்தானி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி என்னோடய சிஸ்டரோட பர்த்டேன்றதுனால அதோட ஃபுல் வீடியோ நான் நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.